9th CBSE Maths exercise 2.4ல நம்ம question number 10 பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு question கொடுத்து இதை ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்க நம்பர் இருக்கு இல்லையா 27y cube. இப்போ இது மூணுமே இந்த 27ன்றது ஏதோ ஒரு நம்பரோட கியூப் தான். அப்போ அந்த நம்பரை கண்டுபிடிக்கணும். y cube நம்போது இதோட ரூட் என்னன்னு கேட்டிங்கன்னா கியூப் ரூட் என்னன்னு கேட்டிங்கன்னா y. அப்போ 27 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 பாருங்க ஏன்னா 3ன்றது தான் கிடைக்கும். ஓகே அப்போ 3 கியூப் 27 எப்படி எழுதலாம் 3 கியூப்னு எழுதலாம் 3 கியூப் y கியூப். இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3y the whole கியூப்னு எழுதணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த இடத்துல 27y கியூப் அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுத போகிறோம் 3y the whole கியூப் அப்படி எழுத போகிறோம். ஓகே இப்போ 125 அப்படிங்கிற கியூப் ரூட் வந்து இந்த நம்பரோட கியூப் ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 z கியூப் இருக்குது. இதோட கியூப் ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா z. அப்போ 5z the whole கியூப் இப்படி தான் எழுதணும். இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா எந்த ஃபார்முலா அப்படி நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார்முலா வந்து இது தாங்க ஃபார்முலா. என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா a cube plus b cube a cube plus b cube is equal to a plus b இதுக்கப்புறமேலு a square minus ab plus b square இதுதான் இந்த ஃபார்முலா. இதுபடி தான் நம்ம கொண்டு வர போகிறோம். ஓகே ஃபார்முலாவை ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கலாம். இது ஃபார்முலா அப்படின்னு சொல்லி தனியாக தெரியறதுக்காக நம்ம ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கிட்டோம். ஓகே இப்போ நம்ம இந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கு ஃபஸ்ட்டு a க்யூப்னா என்னென்னு எழுதிட்டோம் b க்யூப்னா என்னென்னு எழுதிட்டோம். அடுத்து நம்ம என்ன எழுத போகிறோம் a plus b. அப்போ a plus b அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுத போகிறோம் ஏன்றது 3y ப்ளஸ் பிங்கிறது 5z இதை நம்ம எழுதிக்கிட்டாச்சு. அதுக்கப்புறமேலே a ஸ்கொயர்டு எழுதணும். அப்போ 3y the whole ஸ்கொயர் இப்படி தான் எழுதணும். நம்ம அவசரத்தில் 3y ஸ்கொயர்டுன்னு எழுதிடக்கூடாது. ஓகே மைனஸ் 3y பியோட வேல்யூ என்னது 5z ப்ளஸ் 5z the whole ஸ்கொயர் இப்படி தான் நம்ம எழுதிக்கணும். இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ரஃப் ஒர்க்குன்னு சொல்லி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா இதையும் நம்ம அழிச்சிக்கணும். ஏன்னா சில பேருக்கு இதில் எல்லாம் கன்ஃபியூஷன் வந்துடும். ஓகே இப்போ நம்ம இந்த சம்மை செய்ய போகிறோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இது இந்த டேர்ம் அப்படியே எழுத போகிறோம் 3y ப்ளஸ் 5z ஃபேக்டரைஸ் தானே பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது 3y the whole ஸ்கொயர்னா 3ஐயும் ஸ்கொயர் பண்ணணும் இதையும் ஸ்கொயர் பண்ணணும் இதையும் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 3யோட ஸ்கொயர் என்னது 9 ஒய்யோட ஸ்கொயர் என்னது y ஸ்கொயர் மைனஸ் இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் 3 × 5ன்றது 15yz. ஓகே ப்ளஸ் 5 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும் 25 z ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும் z ஸ்கொயர். அவ்வளோதான் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. 3y ப்ளஸ் 5z 9y ஸ்கொயர் மைனஸ் 15yz ப்ளஸ் 25z ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோ தான் ரொம்ப ஈஸி சம். இப்போ நம்ம அடுத்த சம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் செய்ய போகிறோம். செகண்ட் சப்டிவிஷன் செய்யும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் இந்த 64 அப்படிங்கிற இந்த கியூபோட ரூட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 64 ஃபேக்டரைஸ் பண்ணணும். 64 ஃபேக்டரைஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 1 4 7 16 ஸோ 4 4 16. ஓகே இப்போ நமக்கு தெரியுது இது எந்த நம்பரோட கியூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. அப்போ இந்த இடத்த எப்படி எழுதலாம் 4 கியூப் m கியூப்னு எழுதலாம். மைனஸ் 343யோட கியூப் ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7. அப்போ 7 கியூப் n கியூப். இப்போது இதையே நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா 4m the whole கியூப் இப்படி தான் எழுதணும். மைனஸ் 7n the whole கியூப் இப்படி தான் எழுதணும். இப்போ இதை நம்ம ஃபார்முலா அப்படி கொண்டு வர போகிறோம். அப்போ a மைனஸ் பினா என்ன ஏனா என்ன பினா என்னன்னு ஃபஸ்ட்டு தனியாக எழுதி வச்சுக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு இந்த சம் செய்யும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் போட்டு ஏனா என்ன பினா என்னன்னு எழுதிக்கலாம். ஓகே ஏனா என்னது a is equal to 4m பிங்கிறது என்னது 7n. ஓகே இப்போ நம்ம இந்த a மைனஸ் பி a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர் இதெல்லாம் எழுத போகிறோம். அப்போ a மைனஸ் பினா ஏங்கிறது என்னது 4m மைனஸ் 7n. இப்போ a ஸ்கொயர் அப்படிங்கிறது 4m the whole ஸ்கொயர் இப்படி தான் எழுதணும்.
4m ஸ்கொயர்னு அவசரத்தில் எழுதிடக்கூடாது. ப்ளஸ் ஏபி அப்படிங்கிறது 4m இன்ட்டு 7n ப்ளஸ் பி ஸ்கொயர்ன்றது 7n த ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே, இப்போ அடுத்து நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4m மைனஸ் 7n ஃபஸ்ட்டு ப்ராக்கெட், ஃபஸ்ட்டு ஃபேக்டர். அடுத்தது பாருங்கள், இப்போது இதை ஸ்கொயர் பண்ணணும். அப்போது இந்த 4ஐயும் ஸ்கொயர் பண்ணணும், இந்த எம்ஐயும் ஸ்கொயர் பண்ணணும். இப்போ 4 ஸ்கொயர் பண்ணால் 16, எம்மை ஸ்கொயர் பண்ணால் m ஸ்கொயர். அப்போ 16m ஸ்கொயர் ப்ளஸ் இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 28mn. ஓகே, 28 8 கொஞ்சம் தள்ளிடுச்சு. 28mn 28mn ப்ளஸ் 7 இன்ட்டு 7ன்றது 49n ஸ்கொயர். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். ஓகே, 4m மைனஸ் 7n 16m ஸ்கொயர் ப்ளஸ் 28mn ப்ளஸ் 49n ஸ்கொயர். இவ்வளோ தான் இந்த சம். நம்ம 11th சம் முடிச்சு 10th சம் முடிச்சிட்டோம். நீ 11th சம் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.